அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி டே 18 கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸில் தேவுக்கு நான் என்ன பேக் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி நெல்லிக்காய் வச்சு சாதம் பண்ணி கொடுக்கலான்னு யோசிச்சிருக்கேன். ஸோ நெல்லிக்காய் நல்லா துருவி வச்சுக்க போகிறேன். நெல்லிக்காய் பார்த்தீங்க அப்படின்னா இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணும். ஸோ குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி பவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். நெல்லிக்காவை நீங்கள் எப்படி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன், கடுகு போட்டுக்கிட்டேன். காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் விதையெல்லாம் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு, அப்புறம் நிலக்கடலை கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கட்டும் அவங்க சாப்பிடும் போது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். அப்புறம் நான் இஞ்சி துருவி போட்டிருக்கேன். அது நான் போடும் போது என்னால் கவர் பண்ண முடியல. இஞ்சியை துருவி போட்டிருக்கேன். நல்லா வணங்கினதுக்கப்புறமா நான் கடைசியில் தான் நெல்லிக்காய் துருவினதை ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா நெல்லிக்காய் பச்சையாக சாப்பிட்டா தான் நல்ல பவரு. அதனால் ரொம்ப வதக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணாலே போதும். தேவுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். அதனால் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான உப்பு சேர்த்திக்கிட்டேன். இது லைட்டாக வணங்கினாலே போதும், நிறையா வணங்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நெல்லிக்காவை ஜூஸ் பண்ணி கொடுத்தா தேவுக்கு பிடிக்கிறதில்ல. அதனால் சாதமாக பண்ணி கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க. உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு சொல்லுங்கள். இப்போ வணங்கினதுக்கப்புறம் சாப்பாடு, நம்ம வேக வச்சுருக்கிற சாப்பாடை போட்டு லைட்டாக பரட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிரும். இன்னொரு டிஃபன் பார்த்திங்க அப்படின்னா முட்டை ரோல் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு, ஸோ முட்டையை நல்லா அடிச்சுக்கிட்டேன். நல்லா அடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் சீரகத்தூள், இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். வேறு எதுவும் சேர்த்தலை. இதில் காய் ஆட் பண்ணால் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். டைம் இல்லை. ஸோ முட்டையை ஃபுல்லாக ஊற்றிட்டு அப்படியே ரோல் ரோலாக சுருட்டிக்கிட்டேன். அது என்னால் கவர் பண்ண முடியல. சுருட்டினதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்படி தான் சுருட்டிக்கிட்டேன். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் பார்க்கறக்கும் சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இன்னொரு டிஃபன் பாக்ஸில் இந்த மாதிரி எக் ரோல் மாதிரி பண்ணிட்டேன். ஸோ ஸ்நாக்ஸ்க்கு கார்ன் வேக வச்சு கொடுத்துட்டேன். இதுதான் நான் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணது. நீங்கள் என்ன பேக் பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த காம்பினேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வீடியோஸ் போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.